ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்ப்நெயில் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பக்கத்துலேயே கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டு சும்மா ஒரு 1 மினிட் அது கொதித்து வந்தால் போதும். ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த வெந்து வந்த தலையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பாலக்கை நல்லா நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சைடில் ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நமக்கு பட்டர் இல்லாட்டி ஆயில் போட்டுக்கலாம். நான் ஆயிலே போட்டுக்கிறேன். ஸோ பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஹோல் பன்னீரை அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்ன க்யூப்ஸ் வேணும்னாலும் கட் பண்ணி அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை தனியாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு எகெயின் மறுபடியும் அதே பேனை அப்படியே சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் சீரகம், ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு, அப்புறம் ஏலக்காய் 2, பட்டை, கிராம்பு, ஒரு அனாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ட்ரை சில்லி, காஞ்ச மிளகா, இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு டைம் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து ரொம்ப பொடிசாக வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் வணக்கி தான் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸ்லேயே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆல்ரெடியே நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்பைசஸ்ஸு, அதில் 2 வெங்காயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாமே அந்த ஸ்பைசஸில் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதையும் நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி, 3 தக்காளி, குட்டியாக இருந்தால் 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளின்றதுனால 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 7-8 முந்திரி போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. ஸோ முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துருங்க. வணக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் வேகிறதுக்காக நான் ஜஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதை வேக வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி வெந்து வந்ததுக்கப்புறம் நாம் இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஸோ அது கூடவே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதையும் மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸோ நமக்கு இப்போ மசாலும் ரெடி. அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே பாலக்கை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலக்கை இந்த ஆயிலும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு பாலக் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட மசால் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் பேஸ்ட்டையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த 2 பேஸ்ட்டுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க, கைவிடாமல் கலந்து விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரட்டும். ஆல்ரெடியே 2மே நம்ம பாயில் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த 2 பேஸ்ட்டுமே கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இந்த பாலக்கோட பேஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலோட இந்த பன்னீர் சேர்ந்து வெந்து வரும்போது டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஸோ பன்னீர் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீமை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பாலக் பன்னீர் கூட சாப்பிட சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ சப்பாத்தியும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பாலக் பன்னீர் கூட சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸோ நம்மளோட நைட்டு டின்னர் ரெடிங்க. சப்பாத்தி வித்து பாலக் பன்னீர். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து செம அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய ரிச் ப்ரோட்டீன் இருக்குது பன்னீரில். ஸோ வீக்லி ஒன்ஸாவது குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் கொடுங்க. ஸோ நம்மளோட பாலக் பன்னீர் வித்து சப்பாத்தி ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இப்போது டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ சப்பாத்தியும் பாலக் பன்னீரையும் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.